அழுக்கு துணிகளை எந்த திசையில் வைக்கலாம், எந்த திசையில் வைக்கக்கூடாது என ஜோதிட வாத்தியாரிடம் கேட்ட கேள்விகள் தற்போது மக்களிடம் அதிகம் சென்றடைந்து வருகிறது. வீட்டில் சுத்தம், ஒழுங்கு மற்றும் நேர்மையுடன் வாழ்வது ஒரு குடும்பத்தின் நலனுக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைகிறது. இவற்றை வெற்றிகரமாக மேற்கொள்ள நம் முன்னோர்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பல வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளனர். இதன் அடிப்படையில் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் தனித்துவமான இடம் இருக்க வேண்டும் என்பதோடு அழுக்கு துணிகளுக்கும் சரியான இடத்தை தேர்வு செய்வது மிகவும் முக்கியமாகும். வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் அழுக்கு துணிகளை வீட்டின் தெற்கு மேற்கு திசையில் வைப்பது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்த திசை பூமி தத்துவத்தை குறிக்கும். இது மனதில் அமைதியையும் வாழ்க்கையில் நிலைத்தன்மையையும் கொண்டு வருகிறது. அழுக்கு துணிகள் வாழ்வின் எதிர்மறை பங்களிப்புகளை குறிக்கின்றன. எனவே அவற்றை தெற்கு மேற்கு திசையில் வைப்பதன் மூலம் வீட்டின் வாஸ்து சுத்தம் பாதுகாக்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மறை ஆற்றல்களை தடுக்க முடிகிறது. அதற்கேற்ப அழுக்கு துணிகளை வடக்கு கிழக்கு திசையில் வைப்பது வாஸ்து விதிகளுக்கு எதிரானதாக கருதப்படுகிறது. வடக்கு கிழக்கு திசை புனிதமானது மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான திசையாக கருதப்படுகிறது. அந்த திசையில் அழுக்கு துணிகளை வைப்பது வீட்டு காந்த ஆற்றல்களை பாதித்து குடும்பத்தில் மன அமைதியையும் வளர்ச்சியையும் குறைவதற்கு காரணமாக அமைகிறது. அதேபோல வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளிலும் அழுக்கு துணிகளை வைக்கக்கூடாது. ஏனெனில் இவை பணமும் அறிவும் வளர்ச்சியடையக்கூடிய முக்கிய திசைகள் என்பதோடு வைக்கப்படும் பொருட்களால் ஆற்றல் சீர்கேடும் உண்டாகலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் அழுக்கு துணிகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பது குடும்ப நலத்திற்கு செழுமையை கொண்டு வரும். அவற்றை சரியான திசையில் வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை மிக நீண்ட நாட்கள் சுத்தம் செய்யாமல் வைப்பதை தவிர்க்க வேண்டும். வாரத்தில் குறைந்தபட்சம் 2 முறை துணிகளை துவைத்து ஒழுங்காக வைப்பதால் வீட்டு வளம் மேலும் மேம்படும். துணிகளை வைப்பதற்கு தனியிடத்தை ஏற்படுத்தி அவற்றை மூடிய பைகளில் வைத்துக் கொள்ளுவது வாஸ்து விதிகளின் முக்கிய அடிப்படையாகும். அத்துடன் அழுக்கு துணிகளை தனியாக வைப்பதோடு உலர்த்துவதற்கும் கிழக்கு அல்லது தெற்கு கிழக்கு திசைகளை தேர்வு செய்வது நல்லது. இது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் மேம்படுத்த உதவும். வாஸ்து சாஸ்திரம் வீட்டில் ஒழுங்கையும் அமைதியையும் உறுதி செய்ய உதவும். வீட்டின் பொருட்கள் மற்றும் அவற்றின் திசை பின்பற்றப்படும் போது குடும்ப உறவுகள் உறுதியாகவும் நன்மைகள் பலவும் ஏற்படும். அழுக்கு துணிகளை தெற்கு மேற்கு திசையில் வைப்பது வீட்டை சுத்தத்திற்கும் நேர்மறை ஆற்றலுக்கும் உகந்தது என்பதோடு வடக்கு கிழக்கு திசையை தவிர்ப்பது வீட்டின் வளத்தை காத்து அமைதியை நிலைநிறுத்தும்.